மந்திர பென்சில். ஒரு சிறிய, மகிழ்ச்சியான நகரத்தில் அன்யா என்ற 7 வயது சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஓவியம் வரைவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பள்ளிப் பையை சுத்தம் செய்யும்போது அவள் இதுவரை பார்த்திராத ஒரு தங்க நிற பென்சிலை கண்டாள். அது ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கையில் பிடித்ததும் சுடுசுடுப்பாக இருந்தது. அன்யா சிரித்துக் கொண்டே சொன்னாள், வாவ், எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி இருந்தா நல்லா இருக்கும். அவள் அதை காகிதத்தில் வரைந்தாள். அந்த பட்டாம்பூச்சி காகிதத்திலிருந்து பறந்து வெளியே வந்தது. அன்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாகின. இந்த பென்சில் மந்திரம் கொண்டது. அவள் ஒரு குட்டி நாயை வரைந்தாள், அது குரைத்தது. ஒரு வானவில் வரைந்தாள், அது வானில் பிரகாசித்தது. ஒரு ஏணியை வரைந்தாள், அதை ஏறி மேகங்களுக்குள் சென்றாள். மேகங்களில் இருந்தது மேக உலகம். அங்கே குட்டி மனிதர்கள் சோகமாக அழுது கொண்டிருந்தனர். அவர்களின் சூரியன் காணாமல் போயிருந்தது. எல்லாம் குளிர்ச்சியாக இருந்தது. நீ எங்களுக்கு உதவுவாயா என்று அவர்கள் கேட்டார்கள். அன்யா சிரித்தாள். அவள் ஒரு பெரிய, பிரகாசமான சூரியனை வரைந்தாள். அந்த சூரியன் வானத்தில் பறந்து சென்று ஒளிரத் தொடங்கியது. மலர்கள் மலர்ந்தன. பறவைகள் பாடின. அனைவரும் அன்யாவை பாராட்டினார்கள். அடுத்த நொடியில் டிரிங் டிரிங், அன்யா தன் அறையில் விழித்தாள். அவள் கையில் அந்த பென்சில் இருந்தது. இப்போது அது சாதாரண பென்சிலாக இருந்தது. ஆனால் அவள் நோட்டு புத்தகத்தில் ஒரு சூரியன் ஓவியம் மெதுவாக ஒளிந்து கொண்டே இருந்தது. அன்யா சிரித்தாள். ஏனெனில் அவள் தெரிந்து கொண்டாள், கற்பனைதான் உலகிலேயே பெரிய மந்திரம்.